எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம். அதிரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நாங்கள் இன்றைக்கி பெரிய அளவுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 4.5 கிலோ அளவுக்கு வெல்லத்தை இடித்து 2 டம்ளர் தண்ணியில் வெல்லத்தை நாங்கள் கரைச்சி எடுத்துருக்கோம். ஏன்னா அதில் இருக்கிற தூசி எல்லாம் போகிறதுக்காக கரைச்சி மட்டும் எடுத்துருக்கோம். ஒரு அரிப்பை வச்சு அரிச்சு வச்சுருக்கோம். இது ஜஸ்ட்டு அந்த வெல்லத்தை கரைக்கிறதுக்கு மட்டும்தான். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி, சரிங்களா? இப்போ அந்த பாகை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணணும். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இதுக்கு தேவையான ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது இந்த பாகில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக. அது என்னென்னா, ஒரு 5 கிராம் அளவுக்கு ஏலக்காய், ஒரு 5 கிராம் அளவுக்கு ஏலக்காய், 10 கிராம் அளவுக்கு சுக்கு. இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், திரிச்சு வச்சுருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம பாகில் மிக்ஸ் பண்ணணும். அது ஒரு ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணணும். இது 7 கிலோ அளவுக்கு பச்சரிசியை நனைய வச்சு இடித்து நனைய வச்சு ஈரத்தோடையே நாங்கள் மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுருக்கோம். அதை ஃபேன் காற்றுல லைட்டாக ஆற வச்சுக்கணும். ரொம்ப காயக்கூடாது. வந்த உடனே நம்ம செய்யணும். இது பாகு ஒரே ஃப்ளேமில் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஒன்றும் கை விட்டு கிண்ட வேண்டாம். இந்த முறை வருது பார்த்திங்களா? இது அதிரசத்துக்கு 3 ஸ்டெப் இருக்குது. அந்த 3 ஸ்டெப்பை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. நல்ல சாஃப்டான ஒரு அதிரசம் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த பாகை நம்ம எந்த பக்குவத்தில் நம்ம எடுக்கிறோன்னா, இந்த முறை கூடி வருது இல்லையா? இன்றைக்கி நானும் எங்கள் அத்தை எங்கள் மாமா 3 பேர் சேர்ந்து தான் இன்றைக்கி அதிரசம் ரெடி பண்ண போகிறோம். இவங்க இந்த கல்யாண வீடு, ஃபங்க்ஷனு, காது குத்து, வளைகாப்பு வீடுக்கெல்லாம் அதிரசம், முறுக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. வேணுன்றவங்க நம்ம கடைசியில் நம்பர் தரேன். அதை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கே தூத்துக்குடி சுற்று வட்டாரம் எல்லா பக்கமே அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. பார்த்திங்களா, நுரக்கூடி வந்துட்டு இல்லையா? இந்த ஸ்டேஜில் ஒரு கொதி வரணும், ஒரு சின்ன கொதி வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம கசகசாவை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து வச்சோம் இல்லையா? கசகசா எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கிறதுக்காக கசகசாவை ஆட் பண்ணுறோம். சேர்த்துட்டு நல்லா அந்த பாகில் நல்லா கலக்கி விடணும். கசகசா எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்து வரணும். ஏன்னா நிறைய இருக்குது பார்த்திங்களா? சேர்ந்து வரணும். நல்லா கலக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு முறை கூடி வந்த ஸ்டேஜில் நம்ம வாசனைக்காக எடுத்து வச்ச 5 கிராம் ஏலக்காய், 10 கிராம் சுக்கு, அந்த பவுடரை சேர்க்கணும். வாசனைக்காக சேர்க்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவோம், ரெசிபி வீடியோ போடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறி விட்டு ஒரு பாகு இருக்குது. நம்ம பாகை ஒரு 2 விரல்லையும் எடுத்தோன்னா இந்த 2 இலை 3 இலை வந்துச்சுன்னா இந்த சரியான பக்குவன்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டானது ஒரு கிடைக்கும். அந்த மாதிரி நாங்கள் செஞ்சு பார்த்தப்போ நல்லா முருகிட்டு, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஈஸியான ஒரு டெக்னிக்கு. பாருங்கள், நல்லா பொங்கி வந்துட்டு இல்லையா?
இந்த ஸ்டேஜில் நம்ம ஏன் கரண்டி யூஸ் பண்ணுறோன்னா பொங்கி வெளியே கொட்டிடக்கூடாதுன்றதுக்காக தான் கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்றோம். கலக்கிட்டு நம்ம இந்த சர்க்கரை பாகை இப்படி தூக்கி ஊற்றும் போது அக்காமல் வருது பார்த்திங்களா, இதுதான் ஸ்டேஜ். நம்ம ஊற்றும் போது ஃபுல்லாக அப்படியே அக்காமல் வருதுல்ல, இந்த ஸ்டேஜில் ஒரு கிளறிட்டு இன்னொரு தடவை ஊற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், இன்னொரு தடவை ஊற்றி காமிக்கிறோம். இப்படி ஊற்றும் போது அக்காமல் வருதில்ல, இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறணும். ஃபுல்லாக ஆறுறதுன்னு கிடையாது, லைட்டான சூடில் நம்ம வந்துட்டு மாவில் மிக்ஸ் பண்ணணும். எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். அப்படியே ஒரு கிளறி அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம மாவில் சேர்த்துற வேண்டிதான். இது வந்து நாங்கள் பெரிய அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் நல்லா பாகு கொஞ்சம் ஆறி வந்த பிறகு சூடு குறைஞ்சதுக்கு பிறகு லைட்டான சூட்லையே நாங்கள் அரிசி மாவில் கலந்துக்கிடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது நாங்கள் பெரிய அளவு பண்ணியிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் குறைவான அளவுக்கு பண்ணணுன்னா இப்போ 1 கிலோ பச்சரிசிக்கு 600 கிராம், அரை கிலோவோட கொஞ்சம் கூட 600 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுக்கணும். வெல்லம் எடுத்து ஒரு 4-5 ஏலக்காய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு சின்ன துண்டு சுக்கு, இதுதான் அளவு 1 கிலோ மாவுக்கு. இது நாங்கள் கடைகளுக்கு ஒரு கல்யாண ஆர்டருக்காக நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நல்லா அந்த மாவு வெள்ளை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், வேணுன்றவங்க உங்களுக்கு கால் பண்ணி ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது ஸ்வீட்ஸு பெரிய அளவுக்கு வேணும்னா ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க. இவங்க தூத்துக்குடி சுற்றி முற்றி எல்லா பக்கமே சேல்ஸ் பண்ணுவாங்க. இவங்க வீட்லேயே வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது எங்கள் மாமாவும் எங்கள் அத்தையும் தான். நல்லா கிளறி விடணும். கீழே பார்த்திங்களா வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா, வெள்ளை தெரியாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதுதான் நம்மளுக்கு 2வது ஒரு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த பாகு எடுக்கிறது. அந்த அக்காமல் வர்ற ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வரும். ஏன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப முறிகிட்டனா. அந்த பாகை எடுத்துட்டு இந்த அரிசி மாவில் நல்லா கிளறி விடணும். இதுதான் 2வது ஸ்டேஜ். கிளறி விடணும். பாருங்கள், இன்னும் வெள்ளையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இந்த அளவுக்கு வந்த பிறகு அவ்வளோதான். பார்த்திங்களா லூஸாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் மாவு வந்து ஹீட்டாக தான் இருக்கும். ஏன்னா பாகு ஹீட்டாக இருந்துச்சு இல்லையா கொஞ்சம், அதனால் இந்த அளவுக்கு கிளறிட்டு ஒரு வெள்ளை துணியை வச்சு நல்லா மூடி வச்சிடணும். துணியை வச்சு தான் மூடணும், தட்டை வச்செல்லாம் மூடக்கூடாது. ஏன்னா அந்த ஹீட்டில் இந்த தண்ணி வேர்வை தண்ணி மறுபடியும் உள்ளே விழுந்து சீக்கிரம் மாவு கெட்டு போயிடும். சரிங்களா, அதை வெள்ளை துணியில் மூடி வச்சு 3 நாள் விட்ட பிறகு எடுத்திங்கன்னா நல்ல சாஃப்டான அதிரசம் கிடைக்கும். இது நாங்கள் 3 நாள் கழித்து
எடுத்திருக்கோம். நல்லா எவ்வளோ புளிக்குதோ அந்த அளவுக்கு சாஃப்ட் கிடைக்கும். மினிமம் 3 நாள் ஊறணும். ஊறி ஒரு சின்ன ஒரு கோலி சைஸில் எடுத்து நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எடுத்திங்கன்னா அதிரசம் ரெடி. பார்த்தீங்களா? ரொம்ப பெருசாக எடுக்கக்கூடாது. சின்னதாக எடுத்தாலே அது நல்லா எண்ணெயில் போட்ட உடனே நல்லா பொவி வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போவும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தனா. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், பாருங்கள். எல்லோரும் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் என்கரேஜாக இருக்கும். இதுதான் எங்கள் மாமா பேர் செல்வம். இவங்க நம்பருக்கு வேணால் கால் பண்ணி ஆர்டர் வாங்கிக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆற வச்சு பாக்ஸில் போட்டு வச்சுருவோம் நாங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோருமே ட்ரை பண்ணுங்கள். எல்லோருக்குமே மிக்க நன்றி.